Hello guys, welcome back to my channel. Surya Sauda. சரி guys. இல்ல சொல்றானே விடுறா தெரிக்க. கேமரால பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா யாரையுமே காணோம். அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா இந்த மழையில் கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம். ஒன்று ரெண்டு நெகட்டிவான கமெண்ட்ஸு, ட்ரால் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது. ரோட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஃப்ளட்டடுங்க. அதுக்குள்ளே 2-3 பேர் கமெண்ட் செம்ம இடி வேற. ஓகே, இந்த ஒரு பழக்கத்தினால எத்தனை கிளைண்ட்ஸை வந்து நான் பேக் பண்ணி எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். திஸ் திங் சில சமயங்களில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பயங்கரமாக இடி வேறு இடிக்குது. நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குது. ஒரு 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 ஏதோ ஒரு திறமையோ, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது நல்ல முறையாக சொன்னாலே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெளில வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. டைம்ஸ் அரௌண்ட் 2 o'clock. எனக்கு தூக்கம் வரல. நான் ப்ளே ஸ்டேஷன் விளையாடியும் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். செம்ம மழை. நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம வேட்டையாடி போட்ட கரடி, இதோடைய தோலை தான் குதிரையில் வச்சுருக்கோம். கருங்கரடி தோல், அமெரிக்கன் பிளாக் பேர். இது எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் விற்றா நல்ல விலை கிடைக்கும். காலையில் ரியல் லைஃப்லேயும் வியாபாரம், வீடியோ கேம் ஆனாலும் வியாபாரம். சரி, கொஞ்ச நேரம் நம்ம ஆர்த்தர் மார்கனோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் பிளேயிங் PS5. இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்குறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. வெளில மழை பொழக்குது. நான் இப்போ வெளில போய் காட்டுறேன். அப்படியே கார் எடுத்துகிட்டு ஷெல் செலக்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐ ஹேட் அ லாங் டே டுடே. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எழுந்தேன். கை கழுகு. என்னடா அது போயிடுச்சா, எஸ்கேப் போயிட்டியா நீ? கப்பல் போகுது. எனிவே, ஸோ ஐ ஹேட் அ லாங் டே. எப்படியோ வந்து ஏமிங் பண்ணுறோம், அம்பு போகிறது. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் நாளைக்கும் வந்து எனக்கு வேலை இருக்குது. அண்ட் டுமாரோ ஐ ஹாவ் அ லாங் டே. ஸோ எஸ், வெளில போயிட்டு ஊர் சுற்றலான்னு பார்த்தா எனக்கு vlog எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த மழையில். பட் சுத்தமாக மூடே இல்லை. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு வெளில ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, சரியான மழைங்க. செம்மையாக காற்றடிக்குது. நம்ம பைக் இங்கே நிற்குது, கிளாசிக் 350. அவன் வரத்துக்கு முன்னாடி இவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் இவன் தான். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து என் கூட இருக்கான். கரெக்டாக நான் காரை போற்றலான்னு நினச்சேன். நல்ல வேலை போற்றலைங்க. போத்திருந்தா நாஸ்தியாக இருக்கும். இதில் இருக்க மண்ணெல்லாம் அப்படியே காரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்ல மழை. கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு ரவுண்டு போன போல் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியான மழை. மரண டெம்ப்டிங்காக இருக்குங்க எனக்கு இந்த மழையில் போயிட்டு vlog பண்ணோன்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் PS5 ஆடணும் போல் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேர் தான் மேடம். வெளில போகிறதா இருந்தால் எப்படியோ கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகணும். நாய். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டீட்டெயில்ட் கேம்ஸ் எவர் மேட்ங்க இந்த RDR2. ஓ பாய், நம்ம நாயெல்லாம் கொஞ்சலாம் ஆக்சுவலாக அதில். ஒரு நாய் பப்ளிக் பிளேஸ்ல வரத்துக்கு இல்லை, உடனே சேக்கனை போடு, மயிரை போடுன்னு. எனிவே, ஸோ ஐ திங்க் கேமை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் அ ட்ரைவ். அதுக்கு முன்னாடி கேமை நம்ம எப்படியோ க்ளோஸ் பண்ணுறதுனால அவனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இப்ப நான் அவனை சுட போறேன். மக்களை காப்பாத்திய தீர்வண்டா. சூர்யா சாவுடா சாவுடா சாவுடா. நீடா போட்ட சரி, இல்ல சொல்றானே விடுறா தெரிக்க. ஓகே, செம்மையா இருந்துச்சு. கேமை குவிட் பண்ணுவோம்.
வில் கோ ஃபார் அ ட்ரைவ். ஐ திங்க் ஷெல் செலக்ட் போகலாம். இங்கே மதுரை ஆயிலில் ஒரு ஷெல் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் 10 kilometers அவே. போயிட்டு ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு வில் கம் பேக். ரொம்ப நாளாக மழையில் நைட்டில் போயிட்டு vlog பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சின்ன ஒரு vlog-ஆக பண்ணலாம். இது ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கக்கூடாது. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணும். ஓடுறேன் சோறு. ஒரு வேலையா we are into the cabin. Let's get going. ரொம்ப லாங் டிரைவ்லாம் போவேனா, ஒரே ஒரு ஷார்ட் டிரைவ் ஷெல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அங்கே வண்டி பின்னாடி யாரோ நிற்கிறாங்க. என்னடா இது, கேமராவில் பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா யாரையுமே காணோம். சி, நிழலா? நிழல் நகராது, என்ன கருமம். அங்கே அந்த டிஸ்டன்ஸில் யாரோ ஷிட், அந்த டிஸ்டன்ஸில் யாரோ நிற்கிற மாதிரி இருந்தது. பட் பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஐ திங்க் இட் ஷுட் பி சம் சார்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். மழை கொட்டுதுங்க, உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். சரியான மழை. என்னடா இது. ஓகே, சண்டே வந்து நான் கார் கழுவினேன். ஓகேவா, லைட்டை போடு கிஷோர். காய்ஸ், சரியான மழை. ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஆஹா 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 ஆகா. சரி, நம்ம ஊரில் ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த மழையை நல்லா நம்ம ரசிக்க முடியாது. ரோடு வந்து டக்குன்னு ஒரு 1 hour ஹெவியாக பேஞ்சாலே ஃப்ளட் ஆகிடுமா. ஃபாக் லைட்டு போட்டுப்போம். தட் இஸ் த ஒன்லி ட்ராபேக். அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா, இந்த மழையில் கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம். சரி, டைம் இஸ் அரௌண்ட் 2:15 நவ். நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி இந்த நேரத்தில் நம்ம கார் எடுத்துக்கிட்டு வெளில வருவோமா. நான் ஆக்சுவலாக வைப்பரை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். வைப்பர், டிப்பர், வாட் எவர். இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ப்ரோ தட்ஸ் நாட் வைப்பர், தட்ஸ் டிப்பர் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் வியூஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வருதா, அதனால் கமெண்ட்ஸும் வந்து 1-2 நெகட்டிவான கமெண்ட்ஸு, ட்ரால் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ ஐ தாட் ஐ வில் வீடியோவில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் ரிப்ளை பண்ணுறதுக்கு இங்கேயே ரிப்ளை பண்ணிடலாம். வரலாம். there are a lot of smart asses around, so yeah. Anyway, roads are properly floodedங்க அதுக்குள்ளே. ஐயோ, ஆக்சுவலாக கரண்ட்டும் இல்லை இந்த ஏரியாவில். ஏன் நம்ம ஊரில் அதுக்குள்ளே ஃப்ளட் ஆகிடுது, அதுதான் ஒரு பெரிய கோளாறான விஷயம். சரி, எனிவே, ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டோம் மழையில் வந்து நைட் டைமில் போயிட்டு ஒரு vlog எடுக்கணும்னு சொல்லிட்டு. 2-3 பேர் கமெண்ட், செம்ம இடி வேறு. ஓகே, 2-3 பேர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரோ நைட் ட்ரைவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் ஜென்ரலாக நைட் ட்ரைவ்ஸ் வந்து லாங்கில் போக மாட்டேன். ஜென்ரலாக நைட் ட்ரைவ்ஸ் வந்து லாங்குக்கு போக மாட்டேன். ஏன்னா அம்மா வந்து தூங்கிடுவாங்க. ஸோ எனக்கு வெளியூரில் ப்ராஜெக்ட் இருந்தால் கூட சரி. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த சிவில் ரெனோவேஷன்னா இந்த மதுரை, காஞ்சிபுரம் வந்து ரொம்ப லாங் இல்லை, ஒரே நாள்லாம் போயிட்டு வந்துடலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு நாள் இல்லை, 2-3 hours இஸ் எனஃப். பட் ஜென்ரலாக சொல்கிறோம், ஒரு 400-500 kilometers மேலே இருக்கிற இடத்துலலாம் நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். சிவில் ரெனோவேஷன், பழைய வீடு இடிச்சுட்டு ரெனோவேட் பண்ணணும், இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து 1 மாதம் 2 மாதம் போகும். ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு வரா மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸோ இல்லை யூனோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, லைக் தட் யூனோ. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட்டில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகலாம். பட் ஜென்ரலாக நான் லாங் ட்ரைவ் போகிறனால அம்மாவை கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வீட்டிலே இருக்காங்க, வெளில வருவாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நைட் டைமில் அவங்க தூங்கிடுவாங்க. ஷி கான்ட் கிவ் மீ கம்பெனி. அது கூட பிரச்சனை இல்லை. என்னென்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா பாட்டும் கேட்க முடியாது, ஏன்னா எந்திரிச்சிருவாங்க இல்லையா. ஸோ நைட் நான் அவ்வளோவா ட்ரைவ் பண்ண மாட்டேன். எனக்கு ஆனால் ரொம்ப 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 பிடிக்கும் நைட் ட்ரைவ்ஸ்லாம் ஜென்ரலாக. ஸோ யா, ஐ வாண்ட் டு மேக் அ லாட் ஆஃப் vlogs நைட்டு வெளில போகிற மாதிரி. பட் பார்ப்போம்,
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது நம்ம பண்ணலாம். என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு சென்னை சிட்டியை வேணால் ரவுண்ட் அடிக்கலாம் நைட்டில். மெயின் ரோட் கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடெல்லாம் வந்து இவ்வளோ காலியாக பார்க்குறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க. மழையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸோ எனிவே முந்தா நேற்று தாங்க நான் காரை கழுவுனேன். நான் எப்போவுமே வந்து காரை கழுவும் போது அதுதான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்ல வந்தேன், ரொம்ப டீட்டெயில்டாக கழுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து அந்த 500 GSM இது இருக்கும், ரப் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஐ எம் நாட் ஷோர் ஆஃப் த டெக்னிக்கல் டேர்ம், பட் கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அப்படியே டஸ்ட்டை துடைக்கலாம். ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாது, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதை போட்டு ஃபுல்லத்தையும் நான் தொடச்சிருவேன். தொடச்சதுக்கப்புறமா வாட்டர் ஸ்ப்ரே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மிஷின் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அது 2 வாட்டி பண்ணுவேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஐ வில் யூஸ் த ஃபோம் வாஷ். ஸோ அதுலேயே நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோம் வாஷெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியில் இருக்க அழுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு ஃபைனலாக அகெயின் இன்னொரு வாட்டர் வாஷ் பண்ணோன்னே க்ளீன் ஆகிடும். வண்டியை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு 300 GSMல ஒரு டவல் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ட்ரையான கிளாத்து, நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணும். அதை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவாங்க. பக்காவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம காரை வந்து இதிலெல்லாம் விடுறோம் இல்லையா, அந்த வாட்டர்ஸே கார் வாஷ்க்கெலாம் விடுறோம் இல்லையா, சோப் வாஷ், ஃபோம் வாஷ், அதுக்கெலாம் இல்லை சர்வீஸ் போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% நான் மேட்ச் பண்ணிவிடுவேன். இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வேக்யூம் கிளீனர்லாம் வச்சுருக்கேன். ஸோ நல்லா டைம் எடுத்து டீட்டெயில்டாக பண்ணுவேன். என்ன ஒரு இதுனா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்னைக்கெல்லாம் கழுவுறனோ கழுவின மறுநாள் செம்ம மழை பெய்யுதா. அந்த முன்னாடி பெஞ்சா அது நான் கழுவ வேண்டாம் அவசியமே கிடையாது. நான் கரெக்டாக கழுவி வைக்கும் போதெல்லாம் மழை பெய்யும். நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி கழுவிட்டேன்னா காரை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், இது போட்டு மூடிடுவேன், பாடி கவர் போட்டு. அந்த பாடி கவரில் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அது மேலே மூடி இருக்கும் போது மழை அது மேலே பட்டதுன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் காரில் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு கழுவுற காரோடைய அந்த எஃபெக்டே போயிடும். ஸோ அதனால சரி சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவேன், சரி மழை வராமல் இருக்குது, மழை பெஞ்சால் ஓரளவுக்கு கார் சுத்தமாகிடும்னு சொல்லிட்டு கம்னு இருப்பேன். கடைசி ஒரு 3-4 டைம்ஸாக நான் பார்க்குறேன் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எப்போலாம் காரை வாஷ் பண்ணுறேனோ கரெக்டாக அதுக்கு மறுநாள் வந்து மழை சும்மா பொலன்னு பொழக்குது. கைஸ் வி ரீச் ஷெல். மறக்க முடியாத சம்பவங்க. இங்கெல்லாம் நைட்டு 1:30 மணி 2 மணிக்கெலாம் நான் இங்கே கிளைண்ட் மீட்டிங்லாம் வச்சுருக்கேன் ஷெல்லில். நம்ம ஆவடியில் இந்த லிவோ ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஃபவுண்டர் சிஇஓவை நான் இங்கே தான் வந்து மீட் பண்ணுவேன். ஹீ குட் பி தேர். இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஹேங் அவுட் ஸ்பாட்டு. ஸோ உள்ள ஆள் இருக்காங்க. எனிவே வி ரீச் ஷெல். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு சாக்லேட் இல்லை ஐஸ்கிரீம் வாங்கலாம். வாங்கிட்டு அப்படியே வி வில் கண்டினியூ த vlog. மணி 2:30 ஆகுது. ஸ்டில் தெர் ஆர் பீப்புள் ஹியர். சில பேர் கார்லேயே உக்காண்ட்ருக்காங்க. நைஸுங்க, இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுங்க. ஷெல்லு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஸோ நிறைய கிளைண்ட் மீட்டிங்ஸ், 2-3 கிளைண்ட் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. நிறைய நெகோசியேஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், நிறைய பிஸ்னஸ் கான்வர்சேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்கே தான் அவரை ஆக்சுவலாக மீட் பண்ணேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஹவ் ஐ மெட் தெம், அந்த ஆர்டரை நான் எப்படி எடுத்தேன் அண்ட் எல்லாமே. அது வந்து நிறைய நீங்கள் ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஐ வில் டெல் யூ. இப்போ நம்ம கீழே இறங்கி போவோம்.
நம்ம மைண்ட் அங்க போகுது. கைஸ் உள்ள வந்து 3 பேர் இருக்காங்க. ஐ ஃபீல் லைக் தேர் ஐடி பீப்புள். ஸோ அவங்களுக்கு போய்ட்டு நம்ம பிஸ்னஸ் கார்டை கொடுத்துக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் மை பிஸ்னஸ் கார்ட்ஸ் வித் மீ. உள்ளே போய்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து பேசலாம். நான் சொன்னேன் இல்லையா, லீவோ ஹாஸ்பிட்டலோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டரை வந்து இங்கே தான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரையும் இந்த மாதிரி தான் ரேண்டமாக ஒரு நாள் பார்த்தேன். அவர்கிட்ட பிஸ்னஸ் கார்டு கொடுத்தேன். அவரும் அந்த பிஸ்னஸ் கார்டை பத்திரமா வச்சுருந்து 2 months கழிச்சு கால் பண்ணார். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் மை பிஸ்னஸ் கார்டு டு தீஸ் ஃபோக்ஸ் இன்சைட் அஸ் வெல். அதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பழக்கம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய்ட்டு பிஸ்னஸ் கார்டை கொடுத்துட்டு நம்ம பிஸ்னஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸை பேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பழக்கத்தினால எத்தனை கிளைண்ட்ஸை வந்து நான் பேக் பண்ணி எவ்வளோ நல்ல விஷயங்கள், ப்ராஃபிட்ஸாக இருக்கலாம், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், எவ்வளோ லாபம், எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட், கிவ் தீஸ் கார்ட்ஸ் டு தோஸ் 3 people இன்சைட். அதெல்லாம் vlog பண்ண வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் யோசிப்பேன். கடவுள் யூனிவர்ஸ்லாம் வந்து அடிக்கிற மழையில் அடுத்த ராத்திரியில் நம்மளை வந்து vlog பண்ணணும்னு மைண்டில் ஒரு ஐடியாவை போட்டு vlog பண்ண வச்சு இந்த மாதிரி ஷெல்லுக்கெலாம் வர வச்சு வைக்கிறாருனா இட் குட் பி பிகாஸ் யூ ஹாவ் டு மீட் சம்மன் ஹியர் ஹூஸ் ரைட் நவ் அட் திஸ் மொமெண்ட். அதுக்கான ஒரு உங்கள் மனசில் போட்டுற ஒரு தாட்டாக கூட இருக்கலாம். இல்லை நான் இவ்வளோ டயர்டில் காலையில் நேற்று காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை இருந்தது. நைட்டு நான் சாப்பிட்டதே 12:30 மணிக்கு தான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு PS5 ஆட ஆரம்பித்தேன். மழை பெஞ்சோடனே vlog எடுக்கணும்னு தோணுச்சு. இங்கே வந்தேன். இதெல்லாம் சம்டைம்ஸ் இட் குட் பி காட்ஸ் டூயிங். மழையை சொல்லலை, நம்ம மனசில் வர தாட்ஸை சொல்கிறேன். நம்மளுக்காக மழையை வர வைக்கிறாரு கடவுள்னா சொல்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய புளுத்திலாம் கிடையாது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ yeah, we'll go inside. நான் இந்த கார்ட்ஸை கொடுத்துட்டு I will continue the vlog. Yes. Twenty minutes later. Guys. நான் சொன்னேன் இல்லையா, ஐயோ சூப்பர் எக்ஸைட்டடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் டர்ன் திஸ் திங். சில சமயங்களில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பயங்கரமாக இடி வேறு இடிக்குது. ஸோ உள்ளே நான் கார்டு கொடுத்தேன் இல்லையா, ஹிஸ் நேம் இஸ் சித்தார்த். ஸோ அப்பேரண்ட்லி நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இன்டீரியர்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், லாஃப்ட் எல்லாமே பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஆல் இன்டீரியர்ஸ், டர்ன்கி, A to Z, ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாம் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் வி மேக் கஸ்டமைஸ் ஃபர்னிச்சர் அண்ட் ஆல் தட். ஹி டுக் மை கார்டு. என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெளிவாக சொன்னேன். யூடியூப் சேனல் நேம் சொன்னேன். ஆல் மை ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பப்ளிக்லி லிஸ்டட் எல்லாமே சொன்னேன். கை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அவர் வந்து காஃபி வாங்க வெயிட் பண்ணிட்டு வந்தார். நான் வந்து அங்கே கோப்ரோட லென்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மழையில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். யூ லிவ் இன் வலசரவாக்கமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அட்ரஸில் நம்ம இது என் பிஸ்னஸ் கார்டில் அட்ரஸ். ஆமாம் சார், வலசரம். எங்கே முடி வெட்டுவீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், நல்லா ஃபேன்சியான பிளேஸ்லாம் இல்லை, ரொம்ப பெரிய சலூன்லாம் கிடையாது சார், நார்மல் இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடைய நேம் சொன்னேன். ரொம்ப ஃபேன்சியான ஆள்லாம் இல்லை அவங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் கிங்ஸ்மேன், தட்ஸ் த நேம் ஹி கேவ். ஏன்னா நான் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ அவருடைய நேம் நான் சேவ் பண்ணதுனால அந்த நம்பர், அவருடைய நேம் இங்கே இருக்குது. நான் கூகுள் பண்ணேன் இல்லையா, மேலே பாருங்கள், மெக்கிங்ஸ்டவுன் வலசரவாக்கம். ஓகே, மெக்கிங்ஸ்டவுன் வலசரவாக்கம் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஓ ஷிட், ஓகே, இவர் தான் உள்ளே உட்காந்துருக்காரு. ஓகேங்க, இதெல்லாம் நான் இப்போ கூகுள் பண்ணி எடுக்கும் போது தான் தெரியுது. ஸோ என்கிட்ட சொன்னார், மெக்கிங்ஸ்டவுன் வலசரவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் முடி வெட்டுங்க. நான் கூட என்னடா இது, நம்ம முடி தான் அவ்வளோ நல்லாவா இருக்குது, எங்கே வெட்டுறீங்கன்னு கேட்குற அளவுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். இல்லை சார், நார்மலான இடம் தான். இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அங்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னோடனே
ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சோடனே ஐ ஆஸ்டம் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு. இல்லை, இட்ஸ் மை பிளேஸ், ஐ ஓன் இட், ஸோ தட்ஸ் வை ஐ சஜஸ்டட் யூ டு கோ தேர் அப்படின்னாரு. பார்த்தா ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மெக்கிங்ஸ்டவுன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நான் வந்து அப்படியே ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரிலாம் சொல்ல விரும்பலை. பட் ஹி ஹேஸ் அரௌண்ட் 60 to 70 branches. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மலையில் வந்து நம்ம மனசில் ஒரு விதையை போட்டு மண்டையில் ஒரு தாட்டை போட்டு நீ போனோம், யாரையாவது மீட் பண்ணுற காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோங்க, இன் ஃபியூச்சர் ஐ மைட் டூ பிஸ்னஸ் வித் ஹிம். ஆர் நான் ஆக்சுவலாக வந்து இந்த முடி வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து காலேஜ் டைமில் வந்து வளர்க்கணும்னு ஆசை. பட் நான் பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக என்னை யாராவது ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, ஏதாவது பெரிய கிளைண்ட்ஸை வந்து பார்க்க போகும்போது ஐ டோன்ட் வாண்ட் எனிஒன் டு ஜட்ஜ் மீ பிகாஸ் ஆஃப் மை ஹேர் ஸ்டைல். ஸோ அதனால ஐ டிட் நாட் க்ரோ இட் அவுட். பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு க்ரூ மை ஹேர் அவுட். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக தோனிலாம் இப்போ வந்தார் இல்லையா, 2024 IPL செஷன் வந்தார். கலக்கல் சீசன் அவருக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தோனி பைத்தியம். என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டியிருக்கும் அப்படி சொல்றா. சிங்கா குட்டிங்களா, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து என்னன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாவே ஒரு வேற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்கேன். பிடிச்சதெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் ஆசைப்பட்டு அதெல்லாம் செய்யணும். ஸோ அதனால் வளர்த்துட்டு இருந்தேன். பட் இது வந்து ஒரு கேவலமான முடி, கேர்லின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி முடிங்க. நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன் பெருசா. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஸோ அதனால் எனக்கு எப்படி அதை ப்ராப்பராக ஷேப் பண்ணி எடுத்துன்னு வரணும்னு தெரியல. ஸோ நல்ல ஒரு சலூன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரியலி திங்கிங் அபவுட். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், டுடே ஐ மீன் எஸ்டர்டே அரௌண்ட் 9 I got a trim. ஓகேவா? ஸோ பார்க்கலாம், ஷார்ப்பாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சத்தியமாக பிளான் பண்ணி நடக்கிற விஷயமே கிடையாது. நான் நினச்சேன்னா இங்கே வரும்போது ஐ வில் see a founder of a hair salon who has 70 branches across the city. நான் மெக்கின்ஸ்டவுன் அப்படின்னு போட்டதுக்கப்புறமா உடனே வந்து அண்ணா நகர், முகப்பேர்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஏரியாஸ் வந்து வலசரவாக்கம்னு ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ண அப்புறம் தான் ஹிஸ் பிளேஸ் கேம். நான் நம்பரை வாங்கிட்டேன். உடனே நான் வரும்போது I'll give you a call அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ மீன் God is kind, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய வீட்டுக்கோ இல்லை அவருடைய ஆஃபீஸ்க்கோ ஃப்யூச்சரில் நம்மளே இன்டீரியர் கூட பண்ணலாம். he might do business with me, I might do business with him, so anything is possible. இதுதான் ஒரு விஷயம். நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு 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 ஏதோ ஒரு திறமையோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நம்ம போயிட்டு சொன்னால் தான் நீங்கள் வந்து ஒரு ஆளுன்றதே தெரியும். நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோ ஒரு ஷாருக் கானோ ரஜினிகாந்தோ கிடையாது. நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. we have to create that opportunity for ourselves. அப்போது வாயை திறந்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்கில்டான ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலனா, நீங்கள் வாயை திறந்து பேசலைன்னா, நீங்கள் திறமைசாலின்றது யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஸோ எனிவே நான் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். பட் அகெயின் நான் இப்போ கிளம்பும் போதே யோசித்தேன், நல்ல டிஷர்ட் ஏதாவது போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த பழைய டிஷர்ட்டை போட்டு போகிறேன்னு. சரி, POV vlog தானே, காரை தானே ஓட்ட போகிறோம் மழையில் அப்படின்னு யோசிச்சு வந்தேன். பார்த்தா I met this guy. ஸோ இதுலேருந்து சின்னதாக நீங்கள் ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணால் கூட I'll be very happy. ஸோ நம்ம இந்த உபதேசத்தெல்லாம் நிறுத்திட்டு we'll enjoy the butterscotch ice cream. நான் உண்மையாக உள்ளே போகும்போது I thought he's from IT. ஸோ IT பர்சனாக இருப்பார் நினச்சேன். பட் I didn't know he was a fellow businessman like me. பட் நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய ஆள். 70 பிரான்ச்லாம் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூட சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு நிறைய பிஸ்னஸ் vlogs பண்ணணும், பிஸ்னஸ் பற்றிலாம் பேசணும்னு ஆசைங்க. ஆனால் அதுக்கான அட்வைஸ் இல்லை, அதுக்கான ஆடியன்ஸ் இல்லை. நம்ம ஏதாவது நல்ல முறையாக சொன்னாலே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. ஷெல்லுன்னு அந்த உள்ள காஃபி டீலாம் பண்ணுறாங்களே, அந்த ஹாட் ஸ்மோக் அப்படியே வெளில வருது, பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சரி, பாட்டு எதாவது போட்டு கேட்கணும் போல இருக்கு. பட் யூடியூப் காப்பிரைட் இஷ்யூஸ்க்கு வந்துடும். தொட்டா தூக்கிடுவேன். வாட் இஸ் ஒன் ப்ராப்ளம் வித் யூடியூப், அநியாயத்துக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பாட்டு பாடினாலே
காப்பிரைட் கொடுக்குறாங்க. எதுவுமே ரேண்டமாக நடக்கிறது கிடையாதுங்க. எவ்ரிதிங் ஹேஸ் a ரீசன். அது நமக்கு இப்போ புரியாது. ஸோ லெட்ஸ் கோ. வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இஸ் ஆஸ்கிங் மீ டு வைப். நல்ல மனுஷன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் உள்ள நினச்சுன்னு இருப்பார் போல. யாரா அவன் லூசு பையன் விளாக் பண்ணிட்டு விண்ட்ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபாக் ஆகி போய் கிடைக்குது. டீஃபாகர் போடாமல் டிப்பர் ஆன் பண்ணாமல் இவன் பாட்டு வண்டி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சிக்னல் பண்ணுறாரு, ஸ்க்ரீனை தொடைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ் மேன், நைஸ் மேன். இந்த நேரத்துலேயே வந்து 2:30 மணி 3 மணிக்கெலாம் வந்து இத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயங்க. இட்ஸ் அ ஹியூஜ் டீல். பேரிகேட்லாம் பறந்து போய் கிடக்குது. டிவைடர்லாம் போட்டாங்க. அந்த டிவைடரை பூச்சி ஸ்டேஷனே வரும், ரோட்லயே நெருப்பு பறக்குது அதுல டிவைடர்லேருந்து. ஸோ கைஸ், நான் vlog-ஐ இதோட முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மிட் நைட் ரெயின் vlog. பட் அதில் கொஞ்சம் பிஸ்னஸும் கலந்துருச்சு. அது நம்ம உடம்புல ரத்தத்திலே ஊறி போனதுனால அதை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஐ வில் நாட் ஷை அவே ஃப்ரம் இட். ஏன்னா நான்லாம் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாமே செருப்படி வாங்கி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சாரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய விலை கொடுக்கணும். வா பியூட்டிஃபுல். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விலை கொடுத்தா தான் நான் அதை கற்றுக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு என் லைஃபு. ஒரு குருவுக்காக நான் ரொம்ப 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 ஏங்கியிருக்கேன். வா பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ ஹைவேஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் டைம் இஸ் அரௌண்ட் 2:50, 3 மணிக்கிட்ட ஆக போகுது. ஐ ஹேவ் டு கோ பேக் ஹோம். நாளைக்கு காலையில் எனக்கு 7:30 மணிக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் அவுத்து விட்ட நாய் மாதிரி விடியெல்லாம் மேய முடியாது. ஐ ஹேவ் டு கோ பேக் ஹோம். ஸோ எஸ், அதான் சொல்லிட்டு இருந்தேன். ரெயின் vlog-ஆக பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு கேஷுவலாக PS5லேருந்து ரெயின் vlog-லேருந்து ஆரம்பிச்சது. இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே என் மொத்த டெய்லி லைஃப்மே இப்படி தான் இருக்கும். நான் ஒன்று எதிர்பார்த்து போவேன், அன்றைக்கி டோட்டலாக நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். பட் இட் வில் பி பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் ஓன் வே. ஸோ அதனால் கொஞ்சம் நான் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா உங்கள் லைஃப்க்கு அது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்போக் அபவுட் இட். லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதே மாதிரி நான் நிறைய vlog பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் வேறு எதை பற்றியாவது வீடியோ பண்ணணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.